ஓகே. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா புல் புட் ஸ்ப்ரெட். புல் புட் ஸ்ப்ரெட்டோட வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து எவ்வளோ வைக்கணும், அதுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் வைக்கணும், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம எப்போவும் ட்ரேட் என்ட்ரு ஆகிற மாதிரி நம்ம கரெக்டாக அந்த பிரேக் அவுட் பண்ணி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் வந்து நம்ம ட்ரேடில் வந்து என்ட்ரு ஆகணும். இதுக்கு வந்து எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வைக்கணும்னா சேம் 30 பாயிண்ட்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டிகே இதுலேயும் இருக்கும். 0.3% வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டிகேவும் இருக்கும். சப்போஸ் பொசிஷன் அதே இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலோ இல்லை சைட் பேஸில் மார்க்கெட் பண்ணாலோ அந்த வந்து 3% வந்து பெனிஃபிட்டை வந்து நம்ம வந்து அனுபவிக்கலாம். அதே மாதிரி வந்து ரிவார்டை வந்து ரிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 பாயிண்ட்ஸு இதுலேயே நம்ம வந்து வச்சுக்கலாம். சேம் அதே ப்ரீமியத்துக்கு ஏற்ற மாதிரியே. அப்புறம் இதில் வந்து நம்ம வந்து கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா. இப்போ ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 இருந்தாலே நம்ம வந்து ட்ரேடை வந்து எடுக்கலாம். இதோட வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து சேம் வந்து நம்ம நேக்கடாக வந்து ஆப்ஷன் செல்லிங் எடுப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி 2% தான் இதில். ஓகேவா. அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து 50 டைம்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். 50 டைம்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணால் அதில் வந்து ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேவராக தான் இருக்குமே. இதில் வந்து என்னென்னா நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ஷன் பையிங் மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபேவராக தான் இருக்கும் இந்த ட்ரேடில். இந்த ட்ரேடு வந்து என்னென்னா லாஸ் வந்தாலும் 2% தான் இருக்கும், ப்ராஃபிட் வந்தாலும் 2% தான் இருக்குமே. இது கம்மி வந்து ப்ராஃபிட் இருந்தாலும் வந்து நம்ம காம்பவுண்டிங்கில் வந்து மந்த்லியில் நல்ல ஒரு ROE பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு ரொம்ப வந்து ஃபேவராக இருக்கும்.